காய்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிஆர் ரேங்க்டு மேட்ச் தான். இது ஒரு ஹீரோயிக் மேட்ச்னே சொல்லலாம். அவ்வளோ தரமான பிளேயர்ஸாக வருவாங்க. இப்போ நம்ம பீக்கில் இறங்கி ஆட்டத்தை மட்டும் பாருங்கள். இதில் ஒர்க்காக கூட செத்துருக்க மாட்டேன். நான் எல்லாரையும் அடித்து டம்சம் பண்ணுவேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அடிக்கிற அடியில் நீங்களே மிரண்டுருவீங்க காய்ஸ். இப்போ நான் இப்படி லூட் அடிச்சுட்டு இந்த நேர் போவேன் காய்ஸ். எனிமி இருக்கானான்னு பார்த்துட்டு அப்படியே போவேன் காய்ஸ். இந்த இதில் இருந்து தான் பார்ப்பேன். இதில் இருந்து பார்ப்பேன். இங்கே ஒருத்தன் இருந்து லூட் அடிச்சிருப்பான். அந்த சைடு போவோம் பார்த்துக்கோங்க. அப்போ ஒருத்தன் லூட் அடிச்சுட்டு இருப்பான். அவனை மண்டையில் அடிச்சு ஓடு தம்பி அப்படி ஓடு விட்டுருவேன். நல்லா பாருங்கள். பார்த்தீங்கன்னா மண்டை சாட்டு வேற லெவல். இந்த கன்று அருமையாக அடிக்கு காய்ஸ். இந்த கன்று யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு லைக்கை தட்டி விட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கமெண்டில் கேளுங்க. நான் அதை போடுறேன். போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஆமோ கிடைக்கும். அதுக்கப்புறம் மறக்காமல் யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க காய்ஸ். நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் இந்த வீடியோ முன்னேற்றி கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டும். ஓகேவா? மறக்காமல் சப்போர்ட் பண்ணுவீங்க காய்ஸ். இப்போ ஒரு கிலோ அடிச்சிட்டேன்னா உள்ளுக்கு இதில் இங்கே ஒரு கிலோ அடிப்பேன் பாருங்க கைஸ். இப்போனா உள்ளுக்க வச்சு ஒரு கிலோ அடிப்பேன் கைஸ். அப்போ இந்த மேட்ச் எத்தனை கிலோ? 10 கிலோ தாண்டி இருப்பேன் கைஸ். நீங்களே கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. ஒரு கிலோ எப்படி தரமாக இருக்கான்னு கவுண்ட் பண்ணிட்டு வாங்க கைஸ். இந்த நேரம் ஓடிடுவாங்க. ஓடினதான் இங்கே வருவான். தாம்சன் கன்று எடுத்துருவேன். அதுக்கப்புறம் தாம்சன் கன்று எடுத்தோன்னா ஆட்டத்தை பண்ண பாருங்க கைஸ். அதுக்கு ஒரு தரமான செயல் கொடுப்பேன். தாம்சன் கன்று இல்லைன்னா நான் செத்த போயிருப்பேன் கைஸ். இந்த தாம்சன் கன்று யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இப்போ நான் இந்த நேரம் பார்ப்பேன். இதை போட்டு விட்டு உள்ளே ஓடிடுவாங்க. உள்ளே ஓடணுன்னா உள்ளே தான் ஓடிப்போம் போல அப்படின்னு நினச்சி உள்ளே போய் பார்ப்பேன் கைஸ். அந்த நேரம் ஓடிட்டு இருப்போம் பாருங்க. இந்த நேரம் பார்ப்போமா, அந்த நேரம் ஓடுவான் பாருங்க. அந்த ஓடுகாலி ஓடிட்டு இருக்கான். அவனை இப்போ முதுகுலே தட்டி பெதடிமாக்க அடிக்கணும். பெதடிமாக்க அடிப்போம் பாருங்க. இப்போ அந்த சைடு வருவானா அம்சனுங்க அடிதான் ராசாத்தி அடிச்சு பொம்மலக்க கீழே அடிக்கிற சாரி அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் தரமாக இருக்கா காய்ஸ். இப்படிதான் வீடியோவும் போகும். லைவா பாருங்க காய்ஸ். மாப்பிள்ள காய்ஸ். இப்போ வந்துட்டு இந்த ஏர்ட்ராப் எடுத்துருப்பேன் காய்ஸ். இதில் ஒரு எக்ஸ் கன் இருக்கும். அந்த கன் நேம் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டு போங்க. இந்த கன்னு நேம் தான் எனக்கு தெரில காய்ஸ். M249 நினைக்கிறேன். அதான் எனக்கு தெரியும். M249Xன்னு நினைக்கிறேன். இப்போ நேராக எங்கே போனால் பீமா சக்தி போவோம் காய்ஸ். பீமா சக்தி போய் தரமான ஆட்டத்தை இனிமே தான் பார்க்க போகிறீங்க. இது அட்டாக் அவனும் அடிப்பான் பாருங்க. அங்கிருந்து அடிப்பான். அப்படியே ஒரு ஸ்கட்டப் போட்டு சேல்ஸ் ஓடிவேன். இங்கே நிற்கக்கூடாது. ஸ்குவாடுனால நம்ம கை வச்சுன்னா ஒழுங்காக கில் அடிக்கணும். பைத்தியக்கார பையன் கில் அடிக்காமல் பேக் அடிப்பான். ரொம்ப அடி வேண்டியது. இப்போ நான் மேலே போகும்போதுல ஒருத்தன் ஏறி வருவான் கைஸ். நான் வருவானா இவனுக்கு பாருங்க கைஸ். தாம்சன் அடியை மட்டும் பாருங்க. ஏறி வருவான். எனக்கு ஒரு டேமேஜ் உங்களாது. நான் தாம்சன்லாம் அழுத்தி பிடிச்சி கிளியர் பண்ணி விட்டுவேன். எனக்கு கொஞ்சம் ஜுரம் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இறங்குவான். நான் கீழே இறங்கும் போதுல ஒருத்தன் பேராசூட்லேருந்து இறங்குவான் பாருங்க. இதில் க்ளோவ் போட்டு எடுத்து பார்ப்பேன். எவனா இருந்தால் வாங்களே பெச்சார் போயிடலாம் வாங்களே. இப்போ இதில் ஒருத்தன் ஓடி வருவான் பாருங்க. இவனை தான் அடுத்து அடிப்பேன்.
அடிச்சுட்டு இந்த இருக்காங்க இவனை தான் அடிப்பேன். இவனை அடிச்சுட்டு இவனை அடித்து முடிச்சதுக்கப்புறம் கிரனேட் போடும் கைஸ். கிரனேட் போட்டு இவன் மண்டை சாட்டி. இப்போ இன்னொருத்த இறங்குவாங்க கைஸ். நான் லூட் வச்சு இந்த இறங்கிட்டான் பாருங்க கைஸ். இப்போ இவனை எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் இல்லை தரமாக பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் தேவையில்லை. நானாக எங்களா கில் அடிக்கிறோன்னா அங்கே மட்டும் கட் பண்ணி போட்டுப்பேன். நானே ஸ்கிப் பண்ணி விட்ருவேன். இப்போ அடுத்த இடத்துக்கு போகலாம் காய்ஸ். பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இருப்பாங்க காய்ஸ். இதே இடம் தான். இந்தா ஹூக்கன் போட்டு இவனுக்கு தரமான அடிங்களும் பாருங்க. எப்படி அடிக்கிறோம்னா தரமாக பாருங்கள் காய்ஸ். தரத்துக்கு நான் தரோம் 6 கில் அடிச்சிட்டேன் காய்ஸ். அப்படி எத்தனை கில் அடிச்சிருக்கேன் கமெண்டில் தட்டி விட்டு போங்க. இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டீம்கிட்ட ரிவ்யூ பண்ணி விட்டுட்டு நான் இந்த ஸ்கேனர் விட்டு ஏர்ட்ராப் எடுத்துகிட்டு போயிடுவேன் காய்ஸ். இங்கே 2 பேர் இருப்பாங்க. நூலில் எப்படி அடிக்கிறேன்னு தரமாக பாருங்கள். பைக் ஓட்டி எட்டாமத்தில் தாம்சன் வச்சு ஆட்டி பிடிக்கிறேன். கில்லை கம்பெனி பண்ணி விட்டுருவேன். கில்லை கம்பெனி மெடிக்கெட் போட ஆரம்பிச்சிடுவேன். மெடிக்கெட் போட்டு வந்துட்டு அடுத்ததாக இன்னொரு இடத்துக்கு போவேன். ஆகும்போதுல இன்னொரு இடத்துக்கு போவேன் காய்ஸ். அங்கே தான் ஆட்டமே ஆரம்பிக்கும். எலும்பணும் பயங்கரமான ஷாட் இந்த மேட்ச்சு. பூயா கன்ஃபார்ம் பூயா அடிக்கணும். பூயா போட்டே ஆகணும். அந்த எண்ணத்துலேயே ஆடிட்டுருப்பேன். இப்போ அங்கே போவோம் கைஸ். நம்ம டீம் கிட்ட எனிமி போவோம் பாருங்க. அவனை எப்படி அடிக்கிறேன் மட்டும் தரமாக பாருங்க கைஸ். அதிரடி அட்டாக்லாம் நம்ம டீம் கிட்ட நாக் பண்ணி விட்றோன்னா ஏன் வீடு சாம்சன் அதிகமாக போயால் அழுத்தி பிடிமாவில் உன்னோட அழுத்தி பிடி. யாருக்கிட்ட நானே எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் கேமிங் தமிழனே வந்தாலும் ஒரு அடி அடிச்சு விடுவேன். சும்மா வந்து நான் அவரெல்லாம் அடிக்க முடியுமாப்பா. கேமிங் தமிழன் பெரிய ஆள். அந்த மாதிரி பெரிய யூடியூபர் மேலாம் கை வைக்க முடியாது. உங்களுக்கு ஜிடி ப்ரோ நம்பர் தெரியும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்தது அவரு கூட கால் பண்ணி அவரு கூட ஒன்று சீன் போட்டு பார்ப்போம். ஜெயிச்சிட்டோன்னா அந்த வீடியோ உங்களுக்கு போட்டுருவேன். இல்லைன்னா போட முடியாது. எப்போ நான் ஜிடி ப்ரோ அடிச்சிட்டேன் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு வந்துடும் காய்ஸ். இந்த இடத்துலன்னா உள்ளே கொஞ்ச நேரம் இருப்பேன். உள்ளே கொஞ்ச நேரம் எடுத்துகிட்டு லேங்மீன் வச்சுட்டு போவேன் காய்ஸ். லேங்மீன் 2 லேங்மீன் வச்சுட்டு போவேன். கொஞ்சம் செத்து தொலைங்களான்னு. ஆனால் இந்த 2 லேங்மீனில் ஒருத்தர் டவுன் ஆகும் பாருங்கள். இதில் ஒருத்தர் இறங்கிடுவானா இறங்கிட்டு இதிலையே வெயிட் பண்ணுவோம் கைஸ். இதில் வெயிட் பண்ணிட்டு அந்த சைடு போய் பார்ப்பேன். உள்ளே வாரானா என்னன்னு பார்ப்பேன். பார்த்துட்டு இப்போ டவுன் ஆகும் பாருங்க கைஸ். டவுன் ஆகிட்டேன்னா இப்படி கில்லை ஹீல் பண்ணிட்டு தொண்டெல்லாம் கட்டுது கைஸ். உங்களுக்காக பேசி தொண்டெல்லாம் கட்டுது கைஸ். சில இடத்துக்கு போகிறோம். இப்போ இவனை எப்படி அடிக்கிறேன் மட்டும் பாருங்க. அடிச்சுட்டு பின்னாடி ஒரு க்ளோவை போட்டுருவேன். எனக்கு சரமான அடி விழும் பாருங்களேன். 2 க்ளோவை போட்டு விட்டு தெரிச்சிருவேன். இந்த பக்கம் நிற்க மாட்டேன். க்ளோவை போட்டு தெரிச்சிருவேன். நிற்கவே மாட்டேன்னா பாருங்களேன். நிற்க மாட்டேன். இப்போ நாங்கள் கண்டிப்பாக பூயா போடணும்னு இருக்கேன். போட்டே ஆகணும். 12 அதுக்கப்புறம் பாருங்கள். இன்னும் 4 பேர் இருப்பாங்க. இன்னும் 2 பேர் இருப்பாங்களா. அவங்கள எப்படி அடிக்கிறோம்ன்ற பாருங்க கைஸ். இதை போட்டோம்னா அங்கே ஒரு எளிமை வரும். அவனை தரமான அடிக்க கொடுத்துருவேன். இல்லைன்னா அந்த வழியாக வரும். நான் டவுன் வச்சுருங்க கைஸ். டவுன் வச்சுட்டு என்னன்னா யார் அடிப்பா
நம்ம டீம் கிட்ட அடிப்பான்னு நினைக்கிறேன். நம்ம டீமால் தான் அடிப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம் இந்த ஒருத்தர் இறங்குறானா இவ்வளோ சின்ன கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க கைஸ், இந்த வீடியோவில் நம்ம டீமுக்குள்ளே கண்டு பண்ணியிருக்கோம் கைஸ். இந்த வீடியோவில் பூயா அடிச்சிட்டோம். இது வந்துட்டு அற்புதமாக ஒரு 10 நிமிஷம் வீடியோ தான் இருக்கும் கைஸ். 10 நிமிஷம் 12 நிமிஷம். பாய் பாய் கைஸ்.